வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த ரியா மிராக்கிள் யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு குக்கிங் வீடியோ தான். ஆல்ரெடி நிறைய குக்கிங் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகணும் பார்த்தீங்கன்னா, கனகாலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமும் நினைக்கிறேன். ஸோ கனகாலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மில்க் டோபி வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ நான் முந்தி செஞ்சுருக்கேன். இப்போ கனகாலமாக செய்யலை, இப்போ திருப்பி செய்ய போகிறோம் மில்க் டோபி. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எப்படி வீட்டில் மில்க் டோபி செய்யுது அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 மில்க் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன 10 மில்க் தான் எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீனி தேவை. ஸோ சீனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 10 மில்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ சீனி காணும். இது பார்த்தீங்கன்னா சின்ன 10 மில்க், அதனால் வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோவோட ஒரு கொஞ்சம் குறைய ஒரு 50 கிராம் குறைய சீனி வந்து எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வாசத்து நல்லா இருக்கும். ஒரு வேளை உங்களோட வெண்ணெய் இல்லை அப்படின்னா இதோட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து சேர்க்கலாம். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஏலக்காய் இல்லாட்டி வந்து வெண்ணெய் இது வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த டின்னு இந்த சீனி ஒரு 1/2 கப் வந்து தண்ணி இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். உங்களை போக தெரியும் என்ன மாதிரி செய்கிறோம் அப்படின்ட்டு. அது 20 நிமிஷம் முடியும் உங்களுக்கு வந்து மில்க் டோபி ரெடி ஆயிடும். ஸோ வாங்க செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டுக்கு இதை திரும்பிக்க உடைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 390 கிராம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் உடைக்கிற கிழக்கு உடைப்போம். ஓகே, உடைச்சாச்சு. இதெல்லாம் போய் ஒன்று மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை உடைச்சோடனே ஒரு ஆசை ஒன்று வரும், அதை செஞ்சுருவோம். ஓகே, வாவை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுப்பில் நாங்கள் வந்து 10 மில்க் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீனி போடுறோம். 10 மில்க் போட்டாச்சு. இப்போ அடுத்த வந்து சீனி போடுறோம். சரி, தண்ணியை காட்டிடு. அடுத்த தண்ணி கொஞ்சம் போடுறோம். ஸோ அளவெல்லாம் போடுறோம் நான் உங்களுக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் போட்டுருக்கோம். இப்போ அது கலக்கிறக்கு ஒரு கரண்டி இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டா நாங்கள் வந்து சூடு ஏற்ற போகிறோம். அடுப்பை பார்த்தா வைப்போமே. இல்லை பரவாயில்ல, விடுங்க, கொஞ்சம் இருக்கும். ஓகே, அப்போ அடுப்பை பார்த்து வச்சாச்சு. இப்போ இது வந்து இப்படியே ஆட்டி கொண்டு இருக்கணும். இதுதான் பெரிய வேலையே. ஸோ இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து வீட்டில் 10 மில்க் செய்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பண்ணுறக்காண்டி தொடங்கிருக்கீங்கன்றது. ஸோ நாங்களே இப்போ கனகாலத்து பிற செய்கிறோம். இப்போ இதில் வந்து தண்ணி விட்டாங்க தானே, ஒரு அரை கப் வந்து தண்ணி விட்டாங்க தானே. இது வந்து தண்ணி கூடிச்சண்டா அந்த இது வேறு இந்த ஒற்றை டோபி மாதிரி வாயில் எறி பண்ணிக்கும். அப்படி புல்டோ அப்படி வந்துடும். இல்லை தண்ணி குறைஞ்சிச்சண்டா இது உதிர்ந்து விழ வலிக்கிட்டுரும். ஸோ தண்ணியும் அளவாக பார்த்து விடணும். இது நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து 20 நிமிஷம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கூடுதலாக வந்து நிப்பாட்டி தான் எடுப்பேன். போகணுமாம்மா? ஸோ நீங்கள் இப்படி செஞ்சு கொண்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்குமா. என்ன கருப்பாக வருது? ஓ ரைட்டா. ஸோ நான் கொஞ்சம் விட்டு தான் கறக்குது.
விடக்கூடாது, விட மாட்டிக்கொண்டே இருக்கணும். பாருங்க பாருங்க என்ன பொங்கி கொண்டு வருதுண்டு. அந்த இடக்கடை வந்து திம்பா வந்து ஆட்டா விட்டோம்னா கறக்க வலிக்கட்டும். ஸோ நீங்கள் கை விடாமல் ஆட்டிக்கொண்டே இருக்கணும். இப்படி கலக்கினா தான் அவ்வளோ சரி, இல்லாட்டி வந்து அடிப்படி வலிக்கிட்டு. சீனியும் போடுறது தானே ஆரம்பத்தில் பிடிச்சிட்டு ஸ்டார்ட்ல சொன்னாங்க தானே 5 வருஷம் தான் செஞ்சினாங்க. இப்போ கர்நாடகம் பழக்கப்பட்டாங்க, அதில் மறந்து போச்சு. தட்டைங்க பாருங்க அந்த ஒரு திக்னஸுக்கு வந்துடுது. மடிஞ்சு மடிஞ்சு எப்படி மடிஞ்சு மடிஞ்சு அப்படி தூக்க மடிஞ்சு மடிஞ்சு போய் கொஞ்சம் திக்கா வருது இல்லை மடிஞ்சு மடிஞ்சு விடும் இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ள பார்க்கணும். உண்டு நல்லா வந்து அந்த மாம்பழம் இந்த சீனி எடுத்து கொட்டி தாங்க வேறு மாம்பழம் தாங்க என்ன தெரியும் தண்ணி விடுறாங்க கலர் மாறுது தானே கலர் மாறும் இப்படிதான் போகணும். பார்க்குறாங்க செய்யுங்க ஞாபகம் சொல்லுங்க, அடிப்படிக்க விடாமல் ஸ்டார்ட்லேயே ஆட்டத்தை வழியாக கலக்க தொடங்குங்க, செய்ய விடாம. இந்த கரண்டி எல்லாம் இந்த குண்டு சுடும் சரி. சரி பாடிட்டு நாங்கள் தட்டுக்கு என்ன ஊசிக்கிறேன் நாங்கள் வெளியில் வெளியே போகாமல் எப்படிங்கோ போவாது அப்படி நின்றுடுவேன். இதில் போகக்கூடாது நின்றுட்டேன் அதுதான் நான் நின்றுடுவேன். நின்றுதுன்னா சரி தப்பத்தை வெளியே தப்பணும் போகிறோம். இப்போ தப்பா ஓடும் அது கொஞ்சம் இதான் கேட்டோம் எடுக்கிறேன் வீடியோ. ஓ அந்த மற்ற அதாண்டா போடு. இப்போ நான் தப்புறக்கு வாழையில் வாங்கிக்கிறோம் வேண்டாம், இல்லாட்டி சுடும் கையை அள்ளி விட்டுரும். இந்த தொட்டியை காணும் உங்களுக்கு மெல்லி சாக்கணும் வாழையில காலையே சுடுது. இவ்வளவு காணும் இல்லை மெல்லி மெல்லி சாக்கவோ வெட்டைக்க சின்ன நான் வெட்டுவோம். ஆனால் கொஞ்சம் திக்காக தான் நிற்குது. 60-70 பீஸ் வெட்டலாம் உண்மையாக கடைசி 50ஆவது வெட்டலாம். அம்மா விடுபடுதே கொஞ்சம் காயம் கொஞ்சம் வருவோம். ஸோ கொஞ்சம் இருக விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக விட்டு வெட்டணுமா கொஞ்சம் விட இன்னும் ஒரு சின்ன வெட்டுங்க இன்னும் கொஞ்சம் எறினா தான் அடியில் கொண்டு வரலாம். வெட்டிக்க திரைக்கோணும் தம்பி தெரிக்கொண்டு உடஞ்சி வரும் படக்கு படக்கண்டோ சிக்காக்கும் இந்த படங்க வெட்டு உடஞ்சிட்டு சொன்னோட்ட உடஞ்சி கொஞ்சம் 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 இதண்டு எடுக்கிற முறையிலும் காட்டு வெட்டி போட்டு முதல்ல வந்து ஒரு கோடை போடுங்க. கோடை போட்டுட்டு அப்புறம் வெள்ளை வெள்ளமாக கிளப்புங்க. லேட்டாக இறுகி விட்டுரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல கோடை போட்டுருவோம். ஸோ இப்போ இவ்வளோ மில்ட்டோ வந்திருக்கு. இதோட கூட வந்திருக்கு. நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டேன். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நிறைய பீஸ் வந்திருக்கும். ஓகே நாங்கள் வந்து தட்டில் வச்சுட்டு காட்டுறோம். ஒரு மாதிரி வந்து கடைசியாக எடுத்தாச்சு. மில்க் டோஃபி வழியாக வந்துட்டுது. இப்போ நான் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ் எழுதுவீங்க. இதே வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து மில்க் டோஃபி செஞ்சீங்கன்னா கையை கொண்டு வரோம் நீங்கள் எடு வந்து மில்க் டோஃபி செஞ்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. ஓகே கொஞ்சம் நாங்கள் ஸ்டார்ட்டில் அடிப்பிடிக்க விட்டுட்டோம். ஸோ நீங்கள் அடிப்பிடிக்க விடாமல் செஞ்சால் இல்லை. இந்த மில்க் டோஃபி பாசல் கட்டுப்படுதுண்டு சின்ன பிள்ளை ஒன்று அழுது ஒன்று இருக்குது. கட்ட வேண்டாமா
ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது.